ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், நியூ சீரியல் கம்மிங் சூன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்மளுடைய தென்றெழுந்த இனத்தோடும் அதை தொடர்ந்து காற்றுக்கான வெளி சீரியல், ஸோ ரெண்டு பெரிய சீரியல் ப்ரொடியூஸ் பண்ண பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டுடியோ வந்துட்டு ஒன் மோர் நியூ சீரியல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த சீரியல் வந்துட்டு டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் மட்டும் டெலிகாஸ்ட் ஆகும், டிவியில் வராது. ஏன்னா நிறைய இப்போ ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல் சீரிஸ் வந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ அந்த சீரிஸில் பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டுடியோடைய சீரியல் இப்போ வருது. ஸோ இதுக்கு முன்னாடி ஹார்ட் பீட் அப்படின்ற ஒரு சீரியல் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு, டெலிஃபேக்டரி வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதனுடைய சக்ஸஸ் தொடர்ந்து நிறைய பேர் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உப்பு புலிக்காரம் சீரிஸ் முடிஞ்சிச்சு, விகடனுடைய ப்ரொடக்ஷன்ல போச்சு. அதை தொடர்ந்து இப்போ ஒன் மோர் சீரியல். ஸோ இந்த சீரியல்ல மெயின் லீட்ஸா நம்மளுடைய குரு அவர் தான் வந்து பண்றாரு. ஸோ இவர் வந்து நிறைய யூடியூப் சீரிஸ்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ அவர் தான் வந்துட்டு ஒன்ஸ் அகேன் ஃபர்ஸ்ட் டைமா எனக்கு தெரிஞ்சு ஹாட் ஸ்டார்க்குள்ள வராருன்னு நினைக்கிறேன், குரு லக்ஷ்மணன். ஸோ அவர் தான் வந்துட்டு மெயின் லீடா பண்றாரு. ஸோ அவங்களுக்கு பேரா ஸ்மேகா மணிமேகலை. ஸோ அவங்க தான் வந்து பண்றாங்க, ஸ்மேகா குரு. ஸோ நியூ பேர் வந்து வருது. ஸோ அதே போல இந்த சீரியல்ல நிறைய அடிஷனல் காஸ்ட் இருக்காங்க. ஸோ நம்மளுடைய குக் வித் கோமாளி ஃபேம் கெமி அவங்க இருக்காங்க, நம்மளுடைய விஜய் டிவி தங்கதுரை அவர் இருக்காரு, அதை தொடர்ந்து ஹார்ட் பீட் உடைய ஃபேம் ஷபு, ஸோ அவர் இருக்காரு. இந்த மாதிரி நிறைய ஃபேமான ஆர்டிஸ்ட் வச்சு தான் இந்த சீரிஸ் வந்து ஜாயின் பண்றாங்க. இந்த சீரிஸ் உடைய நேம் ஆஃபீஸ். ஸோ ஆஃபீஸ் அப்படின்னு சொன்ன உடனே விஜய்ல இதுக்கு முன்னாடி டெலிகாஸ்ட் ஆன ஆஃபீஸ் அப்படின்ற ஒரு சீரியல் ஞாபகம் வரும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய ரீச் கொடுத்திருந்த ஒரு சீரியல் அது. ஸோ அதை தொடர்ந்து அந்த சக்சஸை தொடர்ந்து அதே மாதிரி ஒரு பேட்டர்ன்ல இன்னொரு சீரியல் இப்போ வந்து பண்றாங்க. ஸோ டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் இருக்கு. கண்டிப்பா இது சக்சஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது இப்போ எப்படி ஹார்ட் பீட் சீரிஸ் வந்து விஜய் டிவில போடுறாங்க, அதே போல இந்த சீரியலுமே விஜய் டிவில போடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த சீரியல்ல இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சீரியல் டைரக்டர் நம்மளுடைய கபீர் சார். ஸோ நம்மளுடைய தென்றெழுந்த ஃபேவரட் டைரக்டர். ஸோ அவர் தான் வந்துட்டு இங்கேயுமே டைரக்ட் பண்றாரு. ஹார்ட் பீட்டுமே கூட அவர் தான் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ ஹார்ட் பீட் சீசன் 2மே அவர் தான் பண்றாரு. அதை தொடர்ந்து இந்த சீரீஸுமே அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ எனக்கு இன்னும் ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது. ஏன்னா அவர் எடுக்கிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் நல்லா முடியும். ஏன்னா நல்ல ஒரு கதை அம்சத்தை தான் அவர் சூஸ் பண்ணுவார். அதே போல் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து பர்ஃபெக்டாக நடிக்க வச்சு அந்த கதையை சக்ஸஸ் பண்ண வச்சிருவார். ஸோ அந்த வகையில் இந்த சீரியலுமே சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்குமே இருக்குது. ஸோ என்டையர் டீமுக்குமே நம்ம சார்பாக வாழ்த்துக்கள். ஸோ இந்த சீரியல் நல்லபடியாக ரீச் ஆக நம்ம சார்பாக வாழ்த்துக்கள். ஸோ இந்த சீரியல் பற்றினா உங்களோட கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.